ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிதுன். இப்போ நான் சொல்ல போகிற கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கதைக்கு போகலாமா? இந்த கதை பேர் எ லெசன் இன் ப்ரைட். வாங்க நம்ம கதைக்கு போகலாம். ஒரு அழகான காட்டில் கரடி, மான், யானைன்னு நிறைய மிருகங்கள் இருந்துதான். அதே காட்டில் ஒரு மயிலும் இருந்துதான். ஆனால் அந்த மயிலுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துதான். அதோட தோகையை பற்றி மற்ற மிருகங்கள்கிட்ட தற்பெருமையாக பேசிட்டு இருக்குமா. பாருங்க, என் தோகை எவ்வளோ அழகாக இருக்குது, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், நீங்கள் எல்லாமே ரொம்ப சாதாரணமாக இருக்கீங்கன்னு சொல்லிச்சான். அதனால மற்ற மிருகங்களுக்கு அந்த மயில்கிட்ட சேரவே பிடிக்காதான். ஒரு நாள் அந்த மயில் காட்டில் தனியாக சுற்றிட்டு இருந்துதான். அப்போ சில வேட்டைக்காரங்க மயிலோட தோகை அழகாக இருக்குன்னு அதை பிடிக்க வந்தாங்களாம். அதை பார்த்து மயில் பயந்து போயிடுச்சான். அந்த நேரம் பார்த்து ஒரு மான் அவங்களுக்கு நடுவில் ஓடி வந்துச்சான். அந்த வேட்டைக்காரங்களோட கவனமும் அந்த மயிலேருந்து மானுக்கு போயிடுச்சான். அப்போ அந்த மானை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மானும் வேகமாக ஓடி கோகைக்குள்ளதை போய் எங்கெங்கேயும் போய் கடைசியில் தப்பிச்சிருச்சான். அந்த வேட்டைக்காரங்களும் கடைசியாக மானும் இல்லாமல் மயிலும் இல்லாமல் வெறும் கையோடு போனாங்களாம். அடுத்த நாள் மான் மயிலை காப்பாற்றுறதுக்காக மயில் அந்த மானுக்கு தேங்க்யூ சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சொல்லிச்சு, நீ இவ்வளோ ஸ்பீடாக ஓடவே ஏன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த மான் சொல்லிச்சான், நம்ம எதில் பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நம்ம திரும்பி திரும்பி சொல்லக்கூடாது, நம்ம அதை செயலில் காமிக்கணும்னு சொல்லித்தோம். மயிலும் அதை புரிஞ்சுக்கிட்டு மற்ற விருங்குகள் கூட சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிச்சோம். Do not boast about your possessions. நாம் நம்மக்கிட்ட இருக்கிற திறமையோ பொருளையோ மற்றவங்கக்கிட்ட தற்பெருமையாக பேசக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.